எ பாய் பிளான்டட் அப்படின்னா ஒரு சிறுவன் நட்டான். எ சீட் ஒரு விதையை. சீட் அப்படின்னா விதை. இந்த PLANT பிளான்ட் அப்படின்ற வார்த்தைக்கு செடி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நடுவது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. பிளான்ட் இதோட பாஸ்ட் தான் பிளான்டட். எ பாய் பிளான்டட் எ சீட் அப்படின்னா ஒரு சிறுவன் ஒரு விதையை நட்டான். ஹி வாட்டர்ட் இட். சரி, இப்ப கவனிங்க. வாட்டர் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தண்ணீர் ஊற்றுவது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. வாட்டர் இதோட பாஸ்ட் தான் வாட்டர்ட். ஹி வாட்டர்ட் இட் அப்படின்னா அவன் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். எவ்ரிடே தினமும். சரி, இட் க்ரூ. GROW க்ரோ இதோட பாஸ்ட் தான் GREW க்ரூ. இட் க்ரூ அப்படின்னா அது வளர்ந்தது. இன்டு எ பிக் ட்ரீ ஒரு பெரிய மரமாக. INTO இன்டு அப்படின்னா இதிலிருந்து இதுவாக, அதாவது சிறிய விதையிலிருந்து ஒரு பெரிய மரமாக. ஆக அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ட்ரீஸ் அப்படின்னா மரங்கள். கிவ் அஸ் நமக்கு கொடுக்கின்றன. குட் ஏர் ஒரு நல்ல காற்றை. 1000க்கும் மேற்பட்ட டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தமிழ் மொழிபெயர்ப்போட 5 PDF ஃபைலா இருக்குங்க. தினசரி வாழ்க்கையில பேசக்கூடிய வாக்கியங்களை மட்டுமே கொடுத்திருக்கிறதால இந்த PDFல இருக்கக்கூடிய 1000 சென்டென்சஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க PDF ஃபைலா வாங்கிக்கிறதால ஃப்ரீ டைம்ல உங்க போன்லயே ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா 5 PDFஸையும் வாங்கிக்கலாம். இந்த காலகட்டத்தில் 200 ரூபாய் அப்படிங்கிறது தினமும் ஆகக்கூடிய செலவு. 200 ரூபாய்க்கு யோசிச்சுக்கிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே PDFனு வாட்ஸ்அப் பண்ணுங்க.